தூங்கி எந்திரிச்சோன்னே யார் மூஞ்சில முழிச்ச அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி நான் தூங்கி எந்திரிச்சோன்னே பிள்ளைங்க பூரா ரவுண்ட் கட்டிருந்துச்சுங்க. டல்கோனா காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு டல்கோனா காஃபி ஏற்கனவே போட தெரியும். ஆனால் விஸ்க் வச்சு தான் பண்ணியிருக்கேன். தம்பி வீட்டிலேருந்து சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா தம்பி ஒய்ஃப் வந்து கேக்கு, ப்ரௌனி, பீஸா, பிஸ்கட்டு, குக்கீஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி பண்ணுவாள். எங்கள் அக்கா வேறு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்துச்சு, எப்போ பார்த்தாலும் பிரியாணி, கறி குழம்பு, மீன் குழம்புன்னு போட்டுருக்கேன், புதுசாக ஏதாவது ஒரு டிஷ்ஷு போடு அப்படின்னு சொல்லிச்சு. அதான் புதுசு புதுசாக டிஷ்ஷு போட்டாலும் நமக்கு என்னமோ நிரந்தரம் அந்த மீன் குழம்பு, கறி குழம்பு, பிரியாணி தான் அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ரோசம் வந்துடுச்சு. வீட்டில் வேறு ஓவன் சும்மாவே இருந்துச்சா, இந்த தடவை வந்துட்டு எல்லாத்தையும் பழகுறோம், வீடியோ புது புது டிஷ்ஷாக இறக்குறோம், அந்த லீவில் எல்லாத்தையும் பழகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இறங்கிட்டு, இந்த பீட்ரு வேறு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கையில் பிடிக்கிறேன். ஒரே பதட்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக பிடிச்சி காஃபி நல்லபடியாக போட்டு கொடுத்தாச்சு. என்ன தான் காஃபி குடித்தாலும் நம்மளால் ஜூஸ் குடிக்காமல் இருக்க முடியாது. பீட்ரூட் ஜூஸு காலையில் வந்து டிஃபனுக்கு முட்டை தோசை எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியமாக லஞ்சுக்கு வந்துட்டு நெய்ச்சோறு, மட்டன் குருமா, சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னே ஊருக்கு கிளம்பலாம் மாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் கடைசியில் ஊருக்கு வந்துச்சோம்.